ஆண்டவர் சொல்லுகிறார், முன்னால நீ எப்படி இருந்தன்னு தெரியாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டவர் சொல்லுகிறார், எப்படி இருந்தாயா? நெகிழப்பட்ட ஒரு நிலைமை, கைவிடப்பட்ட நிலைமை. ஒருவரும் அதாவது உன்னை கன்சிடரே பண்ணல. ஆட்கள் என்ன செய்தியாம், அந்த பக்கம் கூட வரமாட்டான் பாரு. பல நேரங்களில் நம்ம அப்படி தான் பார்க்குறோம். நம்மளை தேடி என்ன செய்ய மாட்டான், வீட்டில் நம்மளை மதிக்க மாட்டான். ஏன்னா ஒன்றும் இவங்ககிட்ட இல்லை, இவங்ககிட்ட போனால் நம்ம தான் ஏதாவது செய்ய வேண்டி இருக்குன்ற அப்படிப்பட்ட நிலைமை. சொல்லுகிறாரு, நெகிழப்பட்டு இருந்தாய், கைவிடப்பட்டு இருந்தாய். ஒரு ஆளும் உன்னை என்ன செய்யல, அந்த பக்கம் கூட வராத ஒரு நிலைமையில இருந்தா. ஆனால் அவர் சொல்லுகிறார், உன்னை என்ன எப்படி வைப்பேன்? நித்திய மாட்சிமையாகவும். ஒரு மகிமை, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய மகிமை வருகிற போது அவர் சொல்லுகிறார், அது மாறாத ஒரு மாட்சிமையும். தலைமுறை தலைமுறை அப்படி இருப்பியா? சந்தோஷமா இருப்போம். ஆமென் சொல்லுங்க. தலைமுறை தலைமுறை அப்படி இருப்போமா? மகிழ்ச்சியாக இருப்போம். யார் வந்தாலும் வரலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், கர்த்தர் என் கூட இருக்கிறார், அவர் மாத்திரம் இருந்தா. அப்போ ஒவ்வொரு நாளும் பாருங்களேன், இந்த மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நெகிழ்ந்து போன நிலைமைகள் மாறி போகும். மகிழ்ச்சி எப்போ வருதுன்னு சொன்னா, இந்த நெகிழ்ந்து போன நிலைமைகள், கைவிடப்பட்ட நிலைமைகள், ஒன்றுமில்லாமல் தனித்து விடப்பட்ட நிலைமைகள் எல்லாம் மாறுகிற போது என்ன வரும்னு சொன்னா, ஒரு பெரிய சந்தோஷம் வருகிறதை பார்க்கிறோம். அந்த முந்தைய சூழல்கள் எல்லாம் மாற்றப்படுகிறது மாத்திரம் அல்ல, ஆண்டவர் என்ன செய்கிறதை பார்க்கிறோம், ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் வைப்பார், ஒரு பலனாய் வைப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் தேவனை சரியாய் அறிந்து கொள்வீர்கள். பாருங்க, நீங்க கர்த்தரை அறிந்து கொள்ளுகிற போது, அவர் யார் என்பதை உணர்ந்து கொள்ளுகிற போது, அவருக்குரிய மகிமையை செலுத்துகிறவர்களாக மாறுகிறோம். ஆண்டவர் நம்ம என்ன செய்வாரா, அவருக்குரிய மகிமையை செலுத்தினா கட்டாயம் அவர் என்ன செய்வாரா, நம்முடைய மகிமையை நம்மேல் வைப்பார். தேவனை அறிந்து கொள்ளுகிற அறிவிலே வளருகிற ஒரு அனுபவங்கள் வருகிறது. அது மாத்திரமல்ல, ஆசீர்வாதமான மாற்றங்களுக்கூடாக உன்னை நடத்துவார். ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு மகிமை உண்டாட்டம். அங்கே போடப்பட்டிருக்கிறது, வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும், இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும். பாருங்களேன், இதெல்லாம் என்னன்னு சொன்னா ஆசீர்வாதமான மாற்றங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இதுக்கு மாற்றம் அது. ஆனா உலகம் எப்படி பண்ணும்? ஊர்ல பழமொழி எல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நீ கொஞ்சம் அரிசி கொண்டு வா, நான் கொஞ்சம் உம்மி கொண்டு வரேன், ரெண்டையும் சேர்த்து கலந்து ஊதி ஊதி சாப்பிடலான்னு வாங்க. அப்பெல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. நீ இதை கொஞ்சம் கொண்டு வா, நான் ஒன்றும் இல்லாத ஒருத்தர் எடுத்துட்டு வருவான் நம்ம கிட்ட இருந்து. ஆண்டவர் சொல்றாரு, ஒன்றும் இல்லாத நீ கொண்டு வா, மேன்மையானதை நான் கொண்டு வரேன், நம்ம ரெண்டு பேரும் ஊதி ஊதி சாப்பிடலாம். அப்படிதான் சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, சாதாரணமான நிலைமைகள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. உன்னுடைய மதிப்பற்ற நிலைமைகளிலிருந்து நான் எப்படி வைப்பேன்னு சொன்னா, மதிப்புள்ள, ஆசீர்வாதம் உள்ள, மேன்மையுள்ள வெண்கலத்துக்கு பதிலாக எதை கொடுப்பாராம்? பொன்னை கொடுப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய அந்த மாற்றங்கள்லாம் எப்பன்னு சொன்னா, நீங்கள் தேவனுக்காக பிரகாசிக்கிற போது இவைகள் எல்லாம் சம்பவிக்கும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் தேவனுக்காக இவைகளை செய்கிற போது. 18வது வசனம் சொல்லுகிறது, பாருங்களேன், அழிவு, நாசம், மோசம், வியாதி ஒன்னும் வாசல்களுக்குள்ள வரவே வராது. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்வாரோ, உன் எல்லைகளுக்குள்ளவே அது என்ன செய்யாதான், வராதுன்னு போடப்படும். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகம்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாடே சொன்னா, தேவ பிள்ளைகள் மேலே தேவ மகிமை இறங்கி வருகிற போது, தேவ மகிமையினாலே நாம் சூடப்பட்டு இருக்கிற போது, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒன்னும் வராது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வீடு எப்பொழுதும் எப்படி இருக்குமா, துதியின் சத்தத்தினாலே நிரம்பி இருக்கும். தேவனை ஆராதிக்கிற ஆராதனையிலே நிரம்பி இருக்கும். வாசல்களுக்குள்ளே, அலங்கத்துக்குள்ளே என்ன இருக்குமா, எப்பொழுதும் தேவனை உயர்த்துகிற துதி இருக்கும், தேவனை மகிமைப்படுத்துகிற சத்தம் இருக்கும். அது நிமித்தம் அங்க என்ன உண்டாயிருக்குமா, பாதுகாப்பு. அந்த ரட்சிப்பின் அனுபவத்திலே கடந்து போகிற போது அந்த ரட்சிப்பின் பாதுகாப்பு என்ன செய்கிறதா, நம்முடைய வாழ்விலே வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
ஆமென்.